இந்த பதிவை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களாக இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. குட் மார்னிங், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கருவூலத்துலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. ஓகேவா? நம்மளோட அக்கௌண்ட் சேலரிட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நான் போய் மாற்றிட்டு வந்தேன். இன்றைக்கி தேதி 21/5/2025. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை சேலரிடாக சேஞ்ச் பண்ணணும். நம்ம அதுக்கு ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய ஏதாவது ஒரு ஐடி, நம்மளுடைய நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான்றதுக்காக நம்மக்கிட்ட இருக்க ஐடிஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். சேலரி ஸ்லிப்பு ப்ளஸ் நம்மளோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒன்று நம்மளோட அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு ஒரு லெட்டரோட அட்டாச் பண்ணி கொடுத்தா உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது என்ன பெனிஃபிட்ஸ், எதுக்கு நான் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இப்போ கருவூலத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே பேங்க்கோட பேர் எல்லாருக்கும் வர மேலே பார்த்தீங்கன்னா SBI, IOB, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், BOB, பேங்க் ஆஃப் பரோடா, UBI, இவ்வளோ பேங்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கெலாம் நமக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது SBI. இதில் நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போது SBIயும் பக்கத்தில் இருக்கிறது IOBன்னு தான் காட்டுது. அப்படியே பக்கத்து தள்ளி போனால் மற்ற பேங்க்ஸும் காட்டும். இப்போ பேங்க்குக்கு ஏற்ற எதுவோ அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். DD நம்ம எடுத்தோன்னா அதுக்கு நமக்கு சார்ஜே கிடையாதான். அதே மாதிரி SMS அலர்ட்டு, இமெயிலுக்கெலாம் நமக்கு காசு சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அது எதுவுமே கிடையாதான். ஃப்ரீ இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங், நெஃப்ட்டு, RTGS, IMPSக்கெலாம் நமக்கு சார்ஜே கிடையாது. எல்லா பேங்க்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டு, எந்த பேங்க்லேயுமே அதுக்கான சார்ஜஸ் இல்லை. அதே மாதிரி ஃப்ரீ ATM வித்ட்ராயல்ஸ் அன்லிமிட்டெட். பட் ஓன் பேங்க்னா தான், அதர் பேங்க்ஸ்னால் 10 times SBI போட்டிருக்கான். இதே IOBனா எஸ்ன்னு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே எஸ் போட்டிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் த பேங்க்ஸ் இட் சேஞ்சஸ். ஸோ அது நீங்கள் உங்களது இது பண்ணிங்க. அது மாதிரி ஓவர் டிராஃப்ட்டு SBI இல்லை IOBயில் பார்த்தீங்கன்னா 2 months நெட் சேலரி. ஸோ எல்லா பேங்க்ஸும் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைன்னா நாம் என்ன பண்ணணும், நம்மளோட அக்கௌண்ட்டை பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருக்கிறத சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றணும்.